ஓகே. இப்ப இப்ப நம்ம பார்க்க போறது வந்துட்டு லெட்டர் ரைட்டிங்ல தமிழ்ல வந்துட்டு இந்த கருத்துருன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அது பார்க்க போறோம், ப்ரொபோசல். ஸோ அதை கொஞ்சம் நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம், என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது வந்துட்டு யூனிட் 6ல வருது. ஃபர்ஸ்ட் அபிஷியல் லெட்டர்ல வந்துட்டு நமக்கு 3 இருக்கு. அறிக்கை எழுதும் திறன் வெளிப்படல், அதுக்கப்புறம் திட்ட மதிப்பீட்டு அறிக்கை உருவாக்கல், கருத்துரு எழுதும் திறன் வெளிப்படல். இதுல வந்துட்டு நம்ம அபிஷியல் லெட்டரை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அபிஷியல் லெட்டர்ல நம்ம எப்படி இது எல்லாத்தையும் உள்ள வந்துட்டு நம்ம இன்கார்பரேட் பண்ண போறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அபிஷியல் லெட்டர் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், போன கிளாஸ்ல சொன்னது. ஸோ கவர்மெண்ட்ல இருந்து ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பும் போது வந்துட்டு ஃப்ரம் டு வந்து கீழே போடணும். அதே வந்துட்டு கேஸ் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பும் போது ஃப்ரம் டு வந்துட்டு ஈக்குவலா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு எழுதும் போது ஒரு ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு எழுதும் போது கண்டிப்பா ஃப்ரம் அண்ட் டு ஈக்குவலா இருக்கணும். லோயர் அத்தாரிட்டிக்கு எழுதும் போது வந்துட்டு ஃப்ரம் டு வந்துட்டு கீழே வரணும் அப்படிங்கிறது எல்லாமே போன கிளாஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நீங்க அந்த இதை தெளிவா இது பண்ணிக்கிட்டீங்க. நாம இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா பாடி ஆஃப் த மெசேஜ். ஸோ ஒரு நிமிஷம், பாடி ஆஃப் த மெசேஜ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இருக்கிற ஃபார்மேட் எல்லாமே அது ஒண்ணுதான். அதே அந்த ஃபார்மேட்ல மட்டும்தான் நீங்க வந்துட்டு அறிக்கை எழுது திறனா இருந்தாலும் சரி, திட்ட மதிப்பீட்டு அறிக்கையா இருந்தாலும் சரி, ப்ரொபோசல் கருத்துரு இருந்தாலும் சரி, அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க எழுத போறீங்க. ஸோ அதனால நேற்று வந்துட்டு போன கிளாஸ்ல வந்துட்டு அபிஷியல் லெட்டர்னா என்ன, அதுக்கு என்ன ஃபார்மேட் அப்படிங்கறத மட்டும் தெளிவா பார்த்தோம். சரிங்களா? கொஞ்சம் மியூட்ல போட்டுக்குங்க. கொஞ்சம் அப்படியே மியூட்ல போட்டுக்குங்க. ஸோ அதை பார்த்தோம். இப்போ வந்துட்டு இந்த அறிக்கை எழுதுறதுல நாம் வந்துட்டு எப்படி பாடி ஆஃப் த லெட்டர் எழுதுறது, அதே மாதிரி திட்ட மதிப்பீட்டு அறிக்கை எப்படி எழுதுறது, கருத்துரு எப்படி எழுதுறதுன்னு நம்ம தெளிவாக பார்ப்போம். இன்னைக்கு வெறும் ஜென்ரல் தமிழில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ எங்கிட்ட வந்துட்டு இது கேட்டவங்க எல்லாரும், சார் கருத்துரு எழுதுறது ஓகே, இப்போ ஏதாச்சும் ஒரு கருத்துரை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஹையர் அஃபிஷியலுக்கு நம்ம எழுதுறோம், அவங்க வந்துட்டு அந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, நான் அது எப்படி எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதணும், இது அந்த கரெக்ஷன் எல்லாம் எப்படி பார்ப்பாங்களா சார், எழுத்துப்பிழை முதற்கொண்டு எல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா வந்துட்டு எழுத்துப்பிழை, அதாவது எழுத்துப்பிழை மேக்சிமம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு சந்திப்பிழைய வந்துட்டு கரெக்டா பார்த்து எழுதணும். இது 2 தான். ஓகேங்களா? ஸோ இது 2 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எழுத்துப்பிழையிலேருந்து ஆரம்பிப்போம். எழுத்துப்பிழை வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம இந்த இதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் வந்துட்டு வரும் அப்படிங்கிறத நாம பார்ப்போம். நமக்கு வந்துட்டு இது தெரியும், வல்லினம் இடையினம் தெரியும். ஸோ வல்லினம் வந்துட்டு கசட தபர, அப்புறம் வந்துட்டு மெல்லினம் வந்துட்டு நெனனம்னா, இடையினம் வந்துட்டு எறல வரல. ஸோ இந்த இதுல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் வல்லினம் வந்துட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் மிகும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஐ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு ஒரு 2 வார்த்தைக்கு நடுவுல ஐ அப்படிங்கிற முடிகிற இடத்துல அடுத்த சொல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வல்லினம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வல்லினம் கண்டிப்பா மிகும். ஸோ இப்ப புலியை கொன்றான் அப்படின்னா புலியை அப்படிங்கிற ஐ வர இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இந்த ஈக் அப்படிங்கிற இது வரும். புலியை கொன்றான் அப்படிங்கும் போது அங்க ஐ வர்றதுனால ஐ வர இடத்துல இது வரும். ஸோ ஈக் அப்படிங்கிற ஒரு இது வரும். சரிங்களா? வல்லினம் வந்துட்டு அந்த இடத்துல மிகும். ஸோ இது ஒண்ணு. ஸோ அதே மாதிரி பொருளை சேர்த்தான்
இப்ப பொருளை சேர்த்தான். ஃபர்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா ஐ, பொருளை சேர்த்தான். ஸோ அங்க வந்துட்டு சே, இதோட ஒற்று வந்துட்டு சா வரிசையில வரும். அப்ப வந்து இச்சு. ஸோ பொருளை சேர்த்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சந்தி பிழைங்கிறது வராம நாம எல்லாத்துக்கும் எழுதணும். இப்ப தலைமை செயலகம். ஸோ தலைமை செயலகம், தலைமை செயலகம் இதுல வந்துட்டு எது கரெக்ட்? தலைமை செயலகம் கரெக்டா, தலைமை செயலகம் கரெக்டா? ஸோ இங்க வந்துட்டு மை விகுதி வரும், அதனால தலைமை செயலகம்னு போடக்கூடாது, தலைமை செயலகம். இதுதான் வந்துட்டு கரெக்டான இது. சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு சார் இதுக்கு இச்சு வருமா அப்படின்லாம் கேட்குறீங்க. வராது, தலைமை செயலகம், அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி ஒரு பண்பு தொகையில வரும்போது சில இடத்துல வல்லினம் மிகும். சார் நீங்க சொன்னீங்க தலைமை செயலகம்னு சொன்னீங்க, அப்போ வந்துட்டு நீங்க பண்பு தொகை மை விகுதி வந்தாவே பண்பு தொகை, அப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு வல்லினம் மிகும் தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கசட தப்ரா வருது, வல்லினம் தானே, அப்போ வந்துட்டு நீங்க மிகும்னு சொல்றீங்க சார். அப்போ வந்து தலைமை செயலகம் தானே வரும், ஏன் வந்துட்டு அங்க இச்சு போடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு சில இது ரெண்டுமே வந்துட்டு அபிஷியல், அதாவது ரெண்டையும் பிரிச்சா வந்துட்டு ரெண்டுத்துக்குமே வேற வேற மீனிங் இருக்கும். தலைமைன்னு எடுத்தாலும் தலைமை ஹெட், செயலகம் எடுத்தாலும் செயலகம் தனியா வந்துடும். ஸோ ரெண்டு இண்டிபெண்ட் வேர்டுங்கிற இடத்துல வந்துட்டு நீங்க இட்டு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ டிபெண்டா இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க இந்த பண்பு தொகை, அதாவது மை விகுதியில மட்டும் நீங்க சேர்க்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுல பாருங்க, சதுரம் பலகை, இத வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம எங்க மை விகுதி பண்பு தொகை வந்துட்டு பண்பு தொகை வந்தாவே நீங்க வந்துட்டு மை விகுதி வருங்கிறீங்க. சதுரம் பலகைன்னு இருக்கு, இத வந்துட்டு நீங்க எப்படி வந்துட்டு பண்பு தொகையில சேர்த்துவீங்க அப்படிங்கிற இது வரும். ஏன்னா வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு பிரிச்சு எழுதினா தான் மை விகுதி வந்தா தான் அது பண்பு தொகைன்னு சொல்றாங்க. ஆனா இதை வந்துட்டு நீங்க எப்படி கொண்டு வரீங்க அப்படின்னு நீங்க சில பேர் வந்துட்டு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, அதாவது ஒண்ணு மை விகுதி வரணும், இல்லாட்டி மை விகுதி கெடணும். இது 2 பாயிண்ட் தான். ஓகேவா? மை விகுதி வரப்பையும் வல்லினம் மிகும், மை விகுதிக்கு அதாவது அந்த ஒற்று வந்துட்டு கெட்டாலும் மை விகுதி மிகும். ஸோ அப்ப சதுர பலகை, அப்ப இம் வந்துட்டு அந்த இம் கெட்டு இந்த வல்லினத்தோட இது வந்துட்டு கசர் தபால வல்லினத்தோட இது வந்துட்டு இப்போ மிகும். ஒரு நிமிஷம், எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. மணிகண்டன் 4 சப்பாத்தி 80 ரூபா, ஆனா 60 ரூபாவே. ஸோ இது மாதிரி வந்துட்டு சந்திப்புல இல்லாம எப்படி சார் எழுதுறதுன்னு கேட்டீங்க. ஸோ இதுக்கெல்லாம் சில எக்ஸாம்பிள் எல்லாம் இருக்கு. இந்த மை விகுதி வந்தது, இரண்டாம் வேற்றுமை இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பண்பு தொகை சொன்னேன், அதுக்கப்புறம் சில இதெல்லாம் சொல்றேன். அங்கு, இங்கு, அந்த, இந்த, இது மாதிரி வர இடத்துல, அப்படி இப்படி வர இடத்துல எல்லாத்துலயும் நீங்க வந்துட்டு கண்டிப்பா வல்லினம் வந்துட்டு ஈட்டுல அடுத்தது வந்தா கண்டிப்பா நீங்க வல்லினம் மிகுந்தான். அந்த தோட்டம், அந்த இந்த படம், அப்படி செய்தான். ஸோ இது எல்லாமே வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி சில இதுல வந்துட்டு ஒற்று மிகாது, அதாவது அதாவது எந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு இது வல்லினம் மிகாது அப்படின்னா வந்துட்டு இல் தமிழுக்கு வர இல்லையும் இந்த தமிழுக்கு வர இருளையும், அதுக்கப்புறம் வந்துட்டு இடையின இருளையும் வர இது வந்துட்டு வராது.
அதுல எல்லாம் வல்லினம் வந்துட்டு மிகாது. இப்ப தமிழுக்கு வர இல், சிறப்பு லகரத்துக்கு இல் வந்தா அதுக்கு பக்கத்துல ஒற்று வராது, வரக்கூடாது. அதே மாதிரி இடைநிலை இதுல வந்துட்டு இர், அந்த இடைநிலை இதுல வந்துட்டு இரு வர இடத்துலயும் அதுக்கு பக்கத்துல ஒற்று வராது. இது ரெண்டும் முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு இடத்துலயும் வரப்ப நீங்க வந்துட்டு ஒற்று வந்துட்டு பக்கத்துல போடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். சிறப்பு லகரத்துல வர இல், அந்த இல்லுக்கு பக்கத்துல ஒற்று மிகாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இடையினத்துல வர இரு, இடையினத்துல வர இடத்த இரு, அந்த இரு இதுலயும் வல்லினம் இந்த இது மிகாது. வல்லினம் இல்ல, எந்த ஒற்றுமே மிகாது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்துட்டு மேக்சிமம் இப்படிதான் வந்துட்டு சந்திப்பில் இல்லாம நாம இது பண்ணணும். சரி, ஓகே. இப்ப நாம வந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். நாம நம்மளோட இதுக்கு வந்துருவோம். அறிக்கை இதுக்கு வந்துடும், திட்ட மதிப்பீட்டுக்கு வந்துடும், கருத்துரும். இந்த கான்செப்ட் போவோம். திட்ட மதிப்பீட்டு அறிக்கை வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இப்ப அறிக்கை எழுதுறது, கருத்துரு எழுதுறது பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், கருத்துரு ஒரு ப்ரொபோசல் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு லோயர் இதுல இருந்து ஒரு அப்பர், அதாவது ஒரு டிடிஓல இருந்து ஹெச்ஓடிக்கோ இல்லாட்டி ஹெச்ஓடியில இருந்து கவர்மெண்ட்டுக்கோ, அதாவது லோயர் அத்தாரிட்டி வந்துட்டு ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு எழுதுறது. ஸோ இதுதான் ப்ரொபோசல். இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆக்ஷன். ப்ரொபோசல் என்னைக்குமே லோயர் அத்தாரிட்டில இருந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு தான் எழுதுவாங்க. ஹையர் அத்தாரிட்டில இருந்து லோயர் அத்தாரிட்டிக்கு எழுத மாட்டாங்க. ஸோ ப்ரொபோசல்ல இது ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு இது எழுதினாலும் ப்ரொபோசல்னு கேட்டாவே உங்களுக்கு கீழே இருக்கிற டெசிக்னேஷனை கொண்டு வராதிங்க. ஸோ உங்களோட மேல இருக்கிற அத்தாரிட்டி யாரோ அவங்களுக்கு தான் நீங்க எழுதணும். ஸோ ப்ரொபோசலை பொறுத்தளவுக்கு இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட். மீதி இருக்கிற ஃபார்மெட் அஃபிஷியல் லெட்டர் எல்லாமே நான் சொன்னதுதான். போன கிளாஸ்ல நான் என்ன நடத்தினோம் அதே மாதிரி அனுப்புனர், பெறுநர், லெட்டர் நம்பர் அது எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு சப்ஜெக்ட் போட்டுருங்க. சப்ஜெக்ட் வந்துட்டு இப்போ நம்ம போன கிளாஸ்ல வந்துட்டு நம்ம சொன்னதே எடுத்துக்கலாம். இது வேணாம். இந்த இதுல வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மகளிர் விடியல் பயணத்துக்காக போக்குவரத்து துறையிலிருந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. ஸோ என்னென்ன அனுப்புறாங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு மகளிர் விடியல் பயணம் வந்துட்டு இப்போதைக்கு நல்லா போயிட்டே இருக்கு. இதுல வந்துட்டு நாம மினிமமா ஒரு 5 ரூபாய் மட்டும் எல்லா இடத்துக்கும் இது கொண்டு வர்றதுக்கு ஒரு கருத்துரு வந்துட்டு கொண்டு வருவோம். அப்பதான் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு லாபமா இயங்கும் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போகுது, எழுதுறாங்க. ஸோ இதுதான் கருத்துரு அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, உங்களோட நீடு, உங்களோட நெசசிட்டி. ஸோ இதை மட்டும்தான் நீங்க ப்ரொபோசலா எழுதணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. கருத்துரு அப்படிங்கிறது ஒரு ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டுக்கோ, ஹெச்ஓடி டிபார்ட்மெண்டோட நெசசிட்டியை கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறதோ, இல்லை ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறத வந்துட்டு ஹெச்ஓடிக்கு தெரிவிக்கிறதோ, அவங்களோட நெசசிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு அதுக்கு மாதிரி எழுதுறதான் ப்ரொபோசல். அதை வந்துட்டு அந்த ப்ரொபோசல் வந்துட்டு அக்செப்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு வாய்ப்பு தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொரீஸ் போடலாம். ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃப்ரம் டு சொல்லிட்டேன். சப்ஜெக்ட் பொருள் அப்படிங்கிறத வந்துட்டு என்னன்னா, மகளிர் விடியல் பயண திட்டத்தினை 5 ரூபாயாக மாற்ற கோருதல் தொடர்பாக. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட சப்ஜெக்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்றோமோ அதை ஷார்ட்டா எழுதி முடிக்கும். மகளிர் விடியல் பயணம் ஹைஃபன் போட்டு திட்டத்தின் தொடர்பாக போட்டுருணும். திட்டம் 5 ரூபாய் அதாவது மினிமமா 5 ரூபாய் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க சப்ஜெக்டா கொண்டு வந்துடணும். இதை வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா, மகளிர் விடியல் பயணம் போட்டு குறைந்தபட்ச கட்டணமாக ரூபாய் 5 நிர்ணயம் செய்தல் தொடர்பாக. இதுதான் சப்ஜெக்டா இருக்கணும் இதுக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு ரெஃபரன்ஸ் என்ன எழுதணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ். இப்போ வந்துட்டு மகளிர் விடியல் பயணத்துக்கு ஒரு ஜிஓ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஜிஓ எழுதலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்துட்டு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த லாஸ் என்னவோ அதை வந்துட்டு போன வருஷத்தோட இது ரிப்போர்ட் எடுத்து அதுல நீங்க சொல்லலாம்.
சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றீங்க அப்படிங்கறத என்ன எழுதணும்னா ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்கீம் வந்துட்டு எப்போ தொடங்குனாங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் அந்த பத்தியில எழுதியிருக்கணும். ஓகேங்களா? நான் சொன்னேன்ல 3 பேரா இருக்கணும் அப்படின்னு. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பத்தியில வந்துட்டு மகளிர் விடியல் பயணம் வந்துட்டு இந்த வருஷத்துல இந்த தேதியில தொடங்குனாங்க. இது முதலமைச்சரால் தொடங்க வைக்கப்பட்டது. இதுல வந்துட்டு இத்தனை பேர் வந்துட்டு பயனாளிகளா இருக்காங்க. இதுல வந்துட்டு இத்தனை பேர் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இத்தனை பேர் பயணம் செஞ்சு பயனடைகிறாங்க அப்படிங்கிற அதோட ஃபர்ஸ்ட் அந்த திட்டத்தோட பயனை ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லணும். அதுக்கான என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு இலவசமா பயணம் செய்யும் போது வந்துட்டு அதாவது போக்குவரத்து துறைக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லாஸ் ஆகுது, செலவினங்கள் அதிகமாக ஆகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க அதுல போடணும். அதே சமயம் வந்துட்டு லாபம் ஈட்டும் நிலை முடியவில்லை, அதாவது அந்த இது எழுதணும். அதாவது லாபம் ஏற்றல அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் நான் பாயிண்ட்ஸா சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். ஸோ லாபம் ஈட்ட முடியல அப்படிங்கிறத ரெண்டாவது இதா சொல்லணும். அடுத்தது வந்துட்டு சில சமயம் வந்துட்டு இதனால வந்துட்டு மகளிர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற இந்த 3 இதையும் வந்துட்டு நீங்க அந்த இதுல சொல்லணும். ஸோ இதை சொல்லணும். அதே மாதிரி வந்துட்டு இதனால வந்துட்டு ஒவ்வொரு சமயம் வந்துட்டு தகராறு வந்துட்டு ஏற்படுது அப்படிங்கிறதையும் வந்துட்டு 4வது பாயிண்ட். இதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் நீங்க சொல்லணும். இதை வந்துட்டு எப்படி பொறுமையா நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா வந்துட்டு நாள் ஒன்றுக்கு மகளிர் மாநகர பேருந்தில் 1,20,000 பேர் மகளிர் பயணம் செய்துள்ளனர். மேலும் இதன் வாயிலாக அரசுக்கு ரூபாய் 1 கோடி 1 கோடி இல்ல, ஒரு 50 லட்சம் இல்லாட்டி 10 லட்சம் போட்டுக்கணும். 10 லட்சம் ரூபாய் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் அரசுக்கு இழப்பு ஏற்படுகிறது. எனவே இத்திட்டத்தினை மேம்படுத்தும் வகையில் அரசு இதற்கான வழிவகைகளை ஏற்றுக்கொள்ள கருத்துரை செய்யப்படுகிறது அப்படின்னு நீங்க ஒரு இதை போட்டுட்டு ஒரு பாயிண்ட்ஸ் போட்டுட்டு அந்த இதை எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம், அதாவது ஒரு ஹெட்டிங் போட்டு இதை வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் மாதிரி கூட நீங்க எழுதலாம். இப்போ வந்துட்டு மகளிர் வந்துட்டு இந்த இந்த டேட்ல இந்த இடத்துல வந்துட்டு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம். மகளிர் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒருக்கா நீங்க சொல்லிடலாம். செகண்ட் வந்துட்டு அரசுக்கு செலவினம், முக்கியமானது இது செலவினம். இதுல வந்துட்டு நாளொன்றுக்கு அரசுக்கு இது இழப்பு ஏற்படுகிறது, இதனால வந்துட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துட்டு செலவாகுது அப்படிங்கிறது செகண்ட் இதுல நீங்க சொல்லிடுங்க. ஸோ தேர்ட்ல வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னா இதை வந்துட்டு எப்படி சரி செய்யணுங்கிறதுக்காக ஒரு புதுசா வந்துட்டு ஒரு ப்ரொபோசல் வந்துட்டு இப்ப நாம சொல்றோம் அப்படிங்கிறத அது சொல்றதுக்கு முன்னாடி அது வந்து தேர்ட் பரவல நீங்க சொல்லணும். மேலும் அதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மகளிருக்கு வந்துட்டு செலவு அச்சுறுத்தல் வகையில வந்துட்டு மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. செகண்ட் வந்துட்டு இந்த அரசோட செலவினங்கள் சொன்னோம். தேர்டு வந்துட்டு ஒரு பாயிண்ட் சொன்னோம். மக்கள் வந்துட்டு மகளிர் வந்துட்டு சிறந்த இதுல வந்துட்டு சரியா பயணம் செய்ய முடியல அப்படிங்கறது நம்ம சொன்னோம். ஸோ இது எல்லாமே ஒரு இதா ஒவ்வொரு ஹெட்டிங்கா அந்த ஹெட்டிங்க்கு என்ன சொல்றீங்களோ அதுக்கான இதை நீங்க சொல்லிருங்க. சொல்லிட்டு கடைசியில வந்துட்டு என்ன எழுதுறீங்க அப்படின்னா மேலும் மேற்கண்ட இன்னல்களை சரி செய்யும் வகையிலும் இதற்கான
வழிவகைகள் அரசு வழிவகைகள் மேற்கொள்வதாலும் மகளிருக்கு குறைந்தபட்சமாக 5 ரூபாய் கட்டணம் நாம வந்துட்டு நிர்ணயிக்கலாம், குறைந்தபட்சமாக நிர்ணயிக்கலாம்னு சொல்லி நீங்க இதை முடிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேரா செகண்ட் பேராவில் வந்துட்டு அந்தந்த ப்ராப்ளத்துக்கான அட்ரஸ் சொல்லிட்டு தேர்ட் பேராவுக்கு வந்துட்டு என்ன இதுன்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கருத்துரு வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ ஒரு கருத்துருங்கிறது வந்துட்டு இப்படிதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதோட அதுக்கான அந்த திட்டத்தோட என்ன பயனாளிகள் யாரு, அந்த திட்டம் எப்படி செயல்படுது. செகண்ட் வந்துட்டு என்னன்னா அதுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத சொல்லணும். தேர்டு வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன். இது எல்லாமே சொன்னீங்கன்னா அந்த கருத்துரு வந்துட்டு முழுமையாயிரும். ஸோ அப்போ வந்துட்டு இது கவர்மெண்ட்டுக்கு சொல்ற போது கவர்மெண்ட் வந்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரிசீலனை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொபோசல். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த திட்டம் என்ன, அந்த திட்டத்தினால இருக்கிற ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இதை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது செய்தி வெளியீடா வரும். ஸோ ஓகே அப்படின்னா இது இந்த ப்ரொபோசல் அதுக்கப்புறம் செய்தி வெளியீடாவோ ஜிஓவாவோ அடுத்தது வரும். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இதை வந்துட்டு இது பண்றது. ஸோ இது வந்துட்டு இது ஒரு திட்டத்தை மேம்பாடு பண்றது, அதாவது ஒரு ஸ்கீமை வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்றது. ஒரு ஸ்கீமை டெவலப்மெண்ட் பண்றப்ப என்ன சொல்றது, கவர்மெண்ட் வந்துட்டு ஜிஓவோ இல்லை வந்துட்டு ஒரு செய்தி வெளியீடாவோ அனௌன்ஸ்மெண்ட்டாவோ சொல்லுவாங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்லையும் அந்த டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி போன கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபார்மெட் ஃப்ரம் டு ஃபார்மெட். ப்ரொபோசல் வந்துட்டு எப்பயுமே லோயர் அத்தாரிட்டிலேருந்து ஹையர் அத்தாரிட்டி நாம் இப்போ பார்க்கறது எல்லாமே வந்துட்டு அந்த பாடி ஆஃப் மெசேஜ் தான். ஸோ ப்ரொபோசல் அந்த திட்டம்னா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான ப்ராப்ளம் என்ன அந்த திட்டத்துல, அதுக்கான சொல்யூஷன் என்ன. ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் பேரா, செகண்ட் பேரா, தேர்ட் பேரா அப்படின்னு நீங்க இது பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா உங்களுக்கு அந்த ப்ரொபோசல் அப்படிங்கிறது இது கிடைச்சிரும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது 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 ரொம்ப முக்கியம். இந்த பாடி ஆஃப் த மெசேஜ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரொபோசல் இதுதான் ப்ரொபோசல். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? அது மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் கேளுங்க. நம்ம அடுத்தது வந்துட்டு இதுக்கு போவோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார் இப்போ அந்த மகளிர் விடியல் பயணம் வந்து இந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்றீங்க. பட் ஆனால் டேட் தெரியலன்னா எப்படி சார் பண்றது? இல்ல, அது வந்துட்டு நீங்களே ஏதாச்சும் ஒரு டேட் போட்டுருங்க. அது ரொம்ப எல்லாம் போட்டு இது பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருந்தா அந்த டேட்டை கண்டிப்பா போட்டுருங்க. ஓகேங்களா? அவங்க கொடுக்குறப்ப கண்டிப்பா அந்த டேட் கொடுப்பாங்க. டேட்டை கொடுக்காம கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நான் அது எக்ஸாம்பிளுக்கு சொன்னதுக்காக நான் அதை சொன்னேன். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஸ்கீம்ஸ் இது மாதிரி தான் கேட்பாங்க. மேக்சிமம் ஸ்கீம்ஸ்ல எழுதுறத ஸ்கீம்ஸ்க்கு போடுற டேட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா போடுங்க. அது உங்களுக்கு இன்னும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், மார்க் வந்துட்டு என்ஹான்ஸ் ஆகும். ஓகேங்களா? இல்லாட்டி நீங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு தேதியை விட்டுட்டு எப்படி எழுத முடியுமோ அது மாதிரி நீங்க வந்துட்டு பாருங்க. சரிங்களா? தேங்க்யூ சார். ஹலோ, சொல்லுங்க மேடம். சார் இப்போ இந்த ப்ரொபோசல்ல ஏதாவது ஒரு நியூ போஸ்ட் சாங்ஷனுக்கோ இல்ல வேற ஏதாவது இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து ஏதாவது கெமிஸ்ட்ரி லேப் வந்து கிரியேட் பண்றதுக்கும் அந்த மாதிரி ப்ரொபோசல் எழுதுறப்போ நம்ம வந்து ரெக்கரிங் நான் ரெக்கரிங் அதெல்லாமும் சொல்லி தானே இது நம்ம எழுதணும்? ஆமா மேடம். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஓகே, அதாவது ரெக்கரிங் டெபாசிட்னா என்ன, நான் ரெக்கரிங் ரெசிப்ட்னா என்னன்னு கேக்குறீங்க. ரெக்கரிங் அண்ட் நான் ரெக்கரிங் ரெசிப்ட்னா அந்த எக்ஸ்பென்ஸ் எப்படி நம்ம பிரிச்சு காட்டணும், அந்த மாதிரி எப்படி கொண்டு போறது? அது வந்துட்டு திட்ட மதிப்பீட்டு அறிக்கையில வரும். அது உங்களுக்கு இதுல நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இத வந்துட்டு நீங்க அதாவது இது எப்படின்னா நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் திட்ட மதிப்பீட்டு அறிக்கை வரும்.
இது ப்ரொபோசல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க, அவ்வளவுதான். ம். அதுல நீங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு நீங்க கிடையாது, அது எல்லாமே அனெக்சர்ல வந்துடும். ஸோ ப்ரொபோசலுக்கும் திட்ட மதிப்பீட்டு அறிக்கைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நீங்க சொல்றது வந்துட்டு திட்ட மதிப்பீட்டு அறிக்கை, அதாவது ஒரு புதுசான ஒரு ஸ்கீமுக்கு தான் நீங்க இது எல்லாமே சொல்லுவீங்க. ஒரு சாங்ஷன் போஸ்ட்டுக்கும் அதுக்கான சாங்ஷன் போஸ்ட், ஒரு போஸ்ட்டை வந்துட்டு கவர்மெண்ட் சாங்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஒன்று புது ஆஃபீஸ்ல இருக்கலாம், இல்லாட்டி அடிஷ்னல் போஸ்டா இருக்கலாம். ஸோ அந்த அடிஷ்னல் போஸ்ட்டுக்கு உண்டான ஆஃபீஸ், அதாவது ஆஃபீஸா இருந்தாலும் சரி, அதுக்கான ஃபர்னிச்சரா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்துட்டு அந்த திட்ட மதிப்பீட்டு அறிக்கையில கொடுப்பீங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டீட்டெயிலா தருவீங்க. அதாவது எனக்கு கவர்மெண்ட் வந்துட்டு இவ்வளவு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த இவ்வளவு போஸ்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த சாங்ஷன் பண்ணதுக்கு எனக்கு இவ்வளவு அடிஷ்னல் ஃபண்ட் வேணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ அது வந்துட்டு நீங்க சொல்றது திட்ட மதிப்பீட்டு அறிக்கையில வரும். ப்ரொபோசல் அப்படிங்கிறது எனக்கு இந்த போஸ்ட் வேணும், இந்த போஸ்ட் நீங்க கொடுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? ஓகே சார். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு அதை ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ப்ரொபோசல் வேற, திட்ட மதிப்பீட்டு அறிக்கை வேற. சரிங்களா? ஓகே சார். ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க. சார். அந்த 3 பேரை எழுதிட்டு லாஸ்ட் என்ன சார் எழுதணும்? அது நான் அந்த 3 பேரா தான் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தங்கள் உண்மை இல்லை, அதுக்கப்புறம் இது காப்பி டூ, அவ்வளவுதான். காப்பி டூ போறோம்னா போடலாம். சார் லாஸ்ட்ல லாஸ்ட் வந்துட்டு தங்கள் நீங்க என்ன உண்மை. கேக்குறீங்க? பாடி ஆஃப் த லெட்டர்லயே அதான் சார், கடைசியா என்ன எழுதணும்னு தங்கள் உண்மையில. கேக்குறீங்களா? இல்ல ஆமா இல்ல சார். ஆமா சார். காப்பி டூ அதான் போடணுங்களா நான் போன இல்ல கிளாஸ் அப்புறம் அதான் உங்களுக்கு போன கிளாஸே சொன்னேன்ல, உங்களுக்கு வந்துட்டு ஃபார்மட் இதுதான். நான் இன்னைக்கு வந்துட்டு அந்த அபிஷியல் லெட்டரோட ஓகே சார். கருத்துரு, திட்ட மதிப்பீட்டு அறிக்கை, இதைதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? இன்னைக்கு ஃபுல்லா அந்த பாடி ஆஃப் இதுதான் பேச சரிங்க போறோம். சார். அதனால தான் போன கிளாஸ் வந்துட்டு ஆ அபிஷியல் லெட்டர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப வெறும் நம்ம அந்த பாடி ஆஃப் த லெட்டர் மட்டும் தான் பாக்குறோம். சரிங்களா? ஸோ கீழே வந்துட்டு தங்கள் உண்மை சரிங்க சார். இல்லைன்னு போட்டு காப்பி டூ போட்டு என்ன நகல்கள்னு போட்டு என்னென்ன எழுதணுமோ அதெல்லாமே நீங்க எழுதிக்குங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ம். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? சரி, ஓகே. ஸோ இதுதான் ப்ரொபோசல். அதாவது ப்ரொபோசலும் திட்ட மதிப்பீட்டு அறிக்கையும் ரெண்டும் வேற வேற. ஸோ அது ரெண்டும் நீங்க வந்துட்டு மைண்ட்ல மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொபோசல் கேட்கும் போது திட்ட மதிப்பீட்டு அறிக்கை எழுதக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு திட்ட மதிப்பீட்டு அறிக்கை கேட்கும்போது ப்ரொபோசலை இது பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியம். அது ரெண்டையும் கலந்து எழுதுறீங்க அப்படின்னா மார்க் கம்மியாகும். சரிங்களா? என்ன என்ன எழுதினாலும் கொஞ்சம் என்ன எழுதுறீங்கிறத ரொம்ப தெளிவா எழுதுங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கொஞ்சம் உங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு கொஞ்சம் நீட்டா எழுதுங்க. என்ன எழுதுறதுனாலும் சரி, உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை பத்தி எந்த ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் உங்களோட கிறுக்கி வைக்காதீங்க, தெளிவா எழுதுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. இது மாதிரி வந்துட்டு இது கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத எழுதுங்க. அப்போ இதுக்கான ப்ராப்ளம் இருக்குன்னு எழுதுங்க. அதுக்கு வந்துட்டு நாங்க கவர்மெண்ட்டுக்கு எழுதுறேன் அப்படிங்கிறது எழுதுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இந்த 3 இதையும் வந்துட்டு நீங்க வந்துட்டு சரியா அக்னாலஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ப்ரொபோசல் வந்துட்டு ஓவர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் ப்ரொபோசல். ப்ரொபோசல்னா இதுதான். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம திட்ட மதிப்பீட்டு அறிக்கையை வந்துட்டு இது பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அறிக்கை எழுதும் திறன் வெளிப்படுதல் அப்படிங்கிறத வந்துட்டு நாம பார்க்க போறோம். உங்களுக்கு ப்ரொபோசல் வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சுல்ல? ஒரு ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்துல வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துல வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்கு. ஸோ இதை 3த்தையும் தெளிவா சொல்லணும். ஸோ இதுதான் ப்ரொபோசல். ஸோ ரிட்டையர்மெண்ட்டா இருந்தா வந்துட்டு அவர் ரிட்டையர் ஆக போறாரு, அவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும். அவரை வந்துட்டு அவரோட பனிஷ்மெண்ட்டுக்கு
ஃபைனல் ஆர்டர் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொபோசல்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு நீங்க உங்களுக்கான நெசசிட்டி, உங்களுக்கான ரெக்வஸ்ட்டை நீங்க சொல்றீங்க. அது கவர்மெண்ட் ஏத்துக்குதோ இல்லை கவர்மெண்ட்டோ இல்லை ஹெச்ஓடி ஏத்துக்குதோ இல்லையோங்கிறது அது உங்களோட அது விருப்பம். ஸோ இன்கேஸ் இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னாவே அடுத்தது என்ன வரும்னா திட்ட மதிப்பீட்டு அறிக்கை. இப்போ நீங்க வந்துட்டு மகளிர் விடியல் பயணம் வந்துட்டு குறைந்தபட்சம் வந்துட்டு 500 ரூபாய் சாரி 5 ரூபாய் வந்துட்டு நிர்ணயம் செய்யலாம், அதுக்கு அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அப்ப கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லுவான் இதுக்கான செலவினங்கள் வந்துட்டு அனுப்புங்க அப்படின்னா. ஸோ எந்த இடத்துல செலவினங்கள் வருதோ அந்த இடத்துலதான் திட்ட மதிப்பீட்டு அறிக்கை அப்படிங்கிறது ஒண்ணு வரும். சரிங்களா? இப்ப நாம திட்ட மதிப்பீட்டு அறிக்கை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ப்ரொபோசல் வந்துட்டு ஓகே இல்லை, ஸோ ப்ரொபோசலுக்கு அடுத்தது தான் நீங்க திட்ட மதிப்பீட்டு அறிக்கை பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப தெளிவாக கேட்குறேன், உங்களுக்கு ப்ரொபோசல்ல வந்துட்டு கருத்துரையில வந்துட்டு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அப்படி டவுட் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ ப்ரொபோசல்லையும் திட்ட மதிப்பீட்டு அறிக்கையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே இல்லை? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நாம திட்ட மதிப்பீட்டு அறிக்கைக்கு நாம போயிடலாம். ஒரு மேடம் கேட்டாங்க, சார் இதுல எப்படி சார் நம்ம செலவினங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வருது, நாம என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, குறைந்தபட்சம் வந்துட்டு 5 ரூபாய் அப்படிங்கிறத வந்துட்டு நிர்ணயம் செஞ்சுட்டாங்க. ஸோ ஃப்ரீ அப்படிங்கிறத எடுத்துட்டு குறைந்தபட்சம் வந்துட்டு இது சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது இது. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்றாங்க, இதுக்கான திட்ட மதிப்பீட்டு அறிக்கையை வந்துட்டு போக்குவரத்து துறை அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப போக்குவரத்து துறை ஹெச்ஓடி வந்துட்டு இதுக்கு அனுப்புறாங்க, கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. ஸோ என்ன அனுப்புறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த திட்டம் சிம்பிள், அதாவது திட்ட மதிப்பீடு அறிக்கைக்கு மட்டும் ஒரு 6 to 7 பேரா வச்சுக்கோங்க, ப்ரொபோசலுக்கு 3 பேரா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திட்ட மதிப்பீட்டு அறிக்கைக்கு 6 to 7 பேரா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அதுக்கு மேல எழுதாதீங்க. ஓகேவா? திட்ட மதிப்பீட்டு அறிக்கை வந்துட்டு 6 to 7 பேரா கண்டிப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த திட்டம் வந்துட்டு இவ்வளவு இதுல செயல்பட்டுட்டு வருது அப்படிங்கிறத எழுதிடணும். எப்ப தொடங்கினாங்க நல்லா எழுதக்கூடாது. இந்த திட்டத்தை வந்துட்டு எப்ப வந்துட்டு நல்லா செயல்பட்டுட்டு வருது, இதனால வந்துட்டு அரசுக்கு இவ்வளோ இழப்பு வந்திருக்கு, இருந்தாலும் வந்துட்டு அரசு வந்துட்டு இதை மேம்படுத்தின வகையில வந்துட்டு குறைந்தபட்சமா வந்துட்டு ரூபாய் 5 வந்துட்டு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேராவில் அக்னாலஜ் பண்ணிருங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேராவில் இதை அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்க எதை சொல்ல வர்றீங்களோ அதுக்கான இது கிடைச்சிடும். ஓகேங்களா? அவங்க ஓகே இதுதான் சொல்றாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேரா படிச்சிட்டிங்கனாவே ஃபர்ஸ்ட் பேரா அவங்க படிக்கும் போதே வந்துட்டு ஓகே இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேராவில் அக்னாலஜ் பண்றாரு அப்படின்னு. அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு இதை சொல்லிட்டாங்க, நிர்ணயம் பண்ணிட்டாங்க. ஸோ நிர்ணயம் பண்ணிட்டா ஏதாச்சும் ஒரு மாநகர பேருந்தோ இல்லை பிற மாவட்டங்கள்ல இருந்தோ ஒப்பீடு செய்யணும். இது ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப சென்னை பிற மாவட்டங்கள் அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்குங்க. ஒரு டேபிளோ ஏதோ ஒன்று போட்டுட்டு பயனாளிகள் எவ்வளவு பேர் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா என்ன பொறுத்தளவுக்கு வீக் டேஸ் வீக்கெண்ட் அப்படிங்கிற 2 இதை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ வீக் டேஸ்ல இவ்வளவு பயணிகள் வந்துட்டு பயணம் செய்யறாங்க, அதே மாதிரி வீக்கெண்ட்ல இத்தனை மகளிர் பயணிகள், மகளிருக்கான இதுதான், அதனால மகளிர் பயணிகள்னு மட்டும் போடக்கூடாது, மகளிர் பயணிகள் தான் போடணும் எல்லா இடத்துலையும். ஸோ மகளிர் பயணிகள் இவ்வளவு பேர் வந்துட்டு பயணம் செய்யறாங்க அப்படிங்கிறத செகண்ட் இதுல நீங்க சொல்லிடணும், 2வது பேராவில். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேராவில் வந்துட்டு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு 5 ரூபாய் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க சொல்றீங்க. செகண்ட் வந்துட்டு இந்த திட்டத்துல வந்துட்டு பயனாளிகள் எத்தனை பயனாளிகள், மகளிர் பயனாளிகள்
திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையும் வந்துட்டு எத்தனை பேர் பயணம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வார இறுதி நாட்கள்ல வந்துட்டு சனி மற்றும் ஞாயிறு இதுல வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு பயணம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேரா வந்துட்டு அதுக்கான இதை அக்னாலஜ் பண்ணிட்டீங்க. அடுத்தது பயனாளிகள் சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்தது இதுல வந்துட்டு அரசுக்கு என்ன லாபம் கிடைக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லணும். ஓகேவா? ஸோ இதனால எத்தனை ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லணும். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ரெக்கரிங் இது எப்படி சார் ரெக்கரிங் இதா கொண்டு வருது, நான் ரெக்கரிங் இதா கொண்டு வருது அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கரிங் அப்படின்னா திரும்ப திரும்ப செலவினம் வந்துட்டே இருக்கு. நான் ரெக்கரிங்னா ஒன்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாம அதுல இருந்து இது பண்றதே கிடையாது. ஸோ ரெக்கரிங் அப்படிங்கிறது இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது செலவினமா, 5 ரூபாய் அப்படிங்கறத வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றது வந்துட்டு செலவினமா அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து ரெசிப்டா இல்ல எக்ஸ்பெண்டிச்சரா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். ஸோ சொல்லுங்க சார். இப்போ வந்து இப்போ லெட்டர் ரைட்டிங்க்கு ஒரு ஹெட்டிங் சொல்றீங்களா சார்? அது மாதிரி திட்ட மதிப்பீட்டு அறிக்கை இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரி ஹெட்டிங் ஏதாவது போட்டு எழுதுனா நல்லா இருக்குமா சார்? ஏன்னா கண்டினியூஸா இல்ல, அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அபிஷியல் லெட்டர் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு. இன்னைக்கு வெறும் பாடி ஆஃப் த மெசேஜ் இது மட்டும் தான் பாக்குறேன். ஏன்னா உங்களோட இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அபிஷியல் லெட்டர்ல தான் நீங்க வந்துட்டு திட்ட மதிப்பீட்டு அறிக்கையோ இல்ல இதையோ சொல்லியிருந்தாங்க. யூனிட் 6ல போட்டு அபிஷியல் லெட்டர்னு போட்டுட்டு அதுக்கு கீழே தான் கருத்துரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதா அவங்களே சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஒரே நிமிஷம் பாருங்க, ஸ்கிரீன் பாருங்க, தெரியும். அலுவலக கடிதம்னு போட்டுட்டு அறிக்கை எழுதும் திறன், திட்ட மதிப்பீட்டு அறிக்கை, கருத்துரு, இந்த 3 இதுலதான் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்க அதுக்குன்னு தனியா ஃபார்மட் கிடையாது. அதனாலதான் நான் போன கிளாஸ் வந்துட்டு அலுவலக கடிதம்னே நடத்தினேன். ஓகேங்களா? அலுவலக கடிதம்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே சார். சார் ஒன்றும் சார், லாஸ்டா ஒரு கிளாஸ்ல ஒரு டவுட் கேட்டேன்னு நினைச்சேன் சார். இப்ப கேட்கலாமா சார்? சொல்லுங்க சார். அந்த அட்ரஸ் ஆன் த என்வலப்னு ஒரு சில லெட்டர்ல கொடுக்குறாங்க, லெட்டர் ரைட்டிங்ல ஒரு சில கொடுக்க மாட்டேங்குது. அது என்ன கான்செப்ட்ல அது எழுதணும் சார்? எப்படிங்க சார்? அட்ரஸ் ஆன் த என்வலப் எந்த லெட்டருக்கு வரும் சார், எந்த லெட்டருக்கு வராது சார்? இங்கிலீஷ்ல கேக்குறீங்களா? ஜெனரல் இங்கிலீஷ்ல கேக்குறீங்களா? இங்கிலீஷ்ல தான் சார் கேக்குறேன். ஓகே, தமிழ் இல்ல, ஜெனரல் இங்கிலீஷ்ல கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா சார். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஜெனரல் இங்கிலீஷோட இது சிலபஸ் எடுத்துக்கிறேன். இதில் நீங்க எதுக்குமே இது எழுதாதீங்க. அட்ரஸ் அந்த என்வலப் போடவே தேவையில்லை. சரிங்களா? ஹலோ. ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து சார், இப்போ லாஸ்டா நீங்க வந்து போட வேண்டாம். எதுக்குமே போட வேண்டாம். எதுக்குமே தேவையில்லை. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க, டிமாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ், என்கொயரி லெட்டரு, ஆர்டர் லெட்டரு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்கொயரிஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்குமே அட்ரஸ் அந்த என்வலப் தேவையில்லை. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ஃப்ரம் டு போட்டு இது போட்டுட்டு இது எப்பயும் எழுதுற அஃபிஷியல் லெட்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வாங்க. வேற எதுக்குமே நீங்க அட்ரஸ் அந்த என்வலப் பத்திலாம் எதுவுமே போகாதீங்க. நார்மலா என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ சார். ஸோ இப்போ நம்ம இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது ரெசிப்டா இல்லை வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சரா அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா? மீன் இது வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா நமக்கு ரெவன்யூ தான், எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஆல்ரெடி இருந்ததை விட நாம வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் ஆக போகுது. அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிங்கும் போது இப்படி என்ன எழுதணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு இவ்வளவு பேர் பயனாளிகள் சொல்லியிருக்காங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, திங்கள் அதாவது வார நாட்களில் வார இறுதி நாட்கள்ல வந்துட்டு இத்தனை பேர் வந்துட்டு பயணம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. அதுல வந்துட்டு வார இறுதி நாட்கள்ல வந்துட்டு மகளிர் வந்துட்டு இவ்வளவு பயணம் செய்யறாங்க. ஸோ இதனால வந்துட்டு நாம முதல்ல வந்துட்டு இலவசமா வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்துட்டு நாம 5 ரூபாய் எதுக்கு காட்டும் போது அரசுக்கு வந்துட்டு இவ்வளவு வருவாய் ஈட்டப்படுகிறது அப்படிங்கிற அந்த இதை நீங்க போட்டுடணும். அதுக்கு ஒரு சின்னதா
வார இறுதி நாட்கள்ல எவ்வளோ, வார நாட்கள்ல எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அரசுக்கு இவ்வளோ நிதி வந்துட்டு வருது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். சரிங்களா? ஸோ அரசுக்கு ரெவன்யூ வந்துட்டு ஜென்ரேட் பண்ற மாதிரி நீங்க இதை எழுதணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு அதை அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டோம். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு அதோட பயனாளிகள் என்ன, யார் யாரு எத்தனை பேர் டிராவல் பண்றாங்கன்னு சொல்லிட்டோம். மூணாவது வந்துட்டு அந்த பயனாளிகள் கட்டுறதுல அரசுக்கு எவ்வளோ வருவாய் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு டேபிளா இப்போ 3 பாயிண்ட் எழுதிட்டோமா? இப்போ 3 பாயிண்ட் எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் மாதிரி போட்டு வரிசை எண், வார நாட்கள், மகளிர் பயணிகள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாளைக்கு, அப்புறம் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ வருவாய் அப்படிங்கிறத ஒரு டேபிள்ல மாதிரி நீங்க போட்டுருங்க. இதை போட்டீங்க அப்படின்னாவே உங்களோட எப்படி சொல்றது, திட்ட மதிப்பீட்டு அறிக்கையை வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு பினிஷிங் ஸ்டேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுல 5 ரூபாயை வந்துட்டு நீங்க ஏன் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதனால இவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் இதை யாருக்கு இதை வந்துட்டு யார் வந்துட்டு பயனாளிகள். ஸோ அப்படிங்கும் போது வந்துட்டு இந்த வருவாயை வச்சுட்டு பணிமனையில இருக்கிற பழைய பேருந்தை வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படிங்கிறதை நீங்க சொல்லணும். அதாவது எதுக்கு 5 ரூபாய் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த திட்டத்தை வந்துட்டு செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு இது சொல்லணும். அதாவது வெறுமனா வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 5 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னா அந்த வருவாய்க்கு கவர்மெண்ட் வந்துட்டு அது மறுபடியும் எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லணும். ஸோ இந்த ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? வெறும் திட்ட மதிப்பீட்டு அறிக்கைனா வந்துட்டு வெறும் வரவு செலவு இதை மட்டும் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எவ்வளவு வருவாயா இருந்துச்சு, இந்த வருவாயை வந்துட்டு இந்த பணிமனைக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லணும். ஸோ இந்த வருவாய் இந்த பணிமனையில யூஸ் பண்றப்ப நமக்கு எவ்வளோ வருவாய் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு மேடம் சொல்லியிருந்தாங்க. ரெக்கரிங், நான் ரெக்கரிங், அதாவது மீள்தொடர் வருவாய், மீள்தொடரா வருவாய், இல்லாட்டி தொடர் நிகழா அப்படிங்கிறது வந்துட்டு 2 இது இருக்கு, ரெக்கரிங், நான் ரெக்கரிங் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த 5 ரூபாயை ஃபிக்ஸ் பண்றதுனால நமக்கு வந்துட்டு ரெவன்யூ வருது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன சொல்றது, ரெக்கரிங் நேச்சர்ல சேரும், நான் ரெக்கரிங்ல சேராது. நமக்கு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இப்ப இந்த 5 ரூபாய் இருக்கிறதுனால அரசுக்கு வந்துட்டு இவ்வளவு வருவாய் ஏற்படுது. இந்த வருவாயில வந்துட்டு அரசு வந்துட்டு அடுத்தது இந்த செலவினங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம், இப்படி பழைய பேருந்தை வந்துட்டு புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. ஸோ இந்த ஐடியா வரப்ப அந்த பேருந்துங்கிறதுனால அதிகமான மக்கள் வந்துட்டு மறுபடியும் பயணிக்க முடியும், இதனால வருவாய் மறுபடியும் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்துட்டு என்னன்னா ரெக்கரிங், அதாவது நான் ரெக்கரிங் கிடையாது, ரெக்கரிங் ரெவன்யூ அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப தெளிவா நாம சொல்லணும். இந்த ஜஸ்டிபிகேஷன் நம்ம சொல்லணும் அந்த இடத்துல. இது வந்துட்டு அரசுக்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு என்ன சொல்றது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு இது பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஸ்டேபிள் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற வேர்டிங்கை வந்துட்டு நீங்க அந்த இடத்துல கொண்டு வந்துடும். ஸோ 1, 2, 3, 4, ஸோ இந்த 4 இதுலயும் வந்துட்டு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த 5 ரூபாயோட நிர்ணயம் பண்றதுனால ஒட்டுமொத்த, ஏன்னா இது வந்துட்டு இந்த திட்டம் வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் செயல்படுறதில்ல. ஸோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வருவாய் ஈட்டுறது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். இதை வந்துட்டு வெறும் இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்க கூடாது. சரிங்களா? தமிழ்நாட்டுல எவ்வளவு பணிமனை இருக்கு, அந்த பணிமனையில வந்துட்டு எத்தனை பேருந்து பழசு இருக்கு, ஸோ அதனால எவ்வளவு இது வருது அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு இதை சொல்றீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா இதை சொல்றீங்க. ஸோ இது பண்ணி கடைசியா வந்துட்டு ஒரு கோடி கணக்குல ஒரு 10 கோடி 20 கோடி எல்லாம் போடாதீங்க, ஒரு 50 கோடியில இருந்து
ஒரு 60 கோடி வரையும் வந்துட்டு இந்த இதெல்லாம் போக இது வரும், கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு வருவாய் ஈட்டலாம், அரசு வந்துட்டு வருவாய் ஈட்ட முடியும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு இவ்வளோ வரவு இவ்வளோ செலவு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லி முடிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு திட்ட மதிப்பீட்டு அறிக்கை. இதை தவிர நீங்க வேற எதுவுமே சொல்லாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு வெறுமனே வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் எழுதிட்டு சும்மா டேபிள் போட்டு இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு இதாகுது, அது மாதிரி எல்லாம் கொண்டு வராதீங்க. ஸோ ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்கான செயல்படுறதுக்கான அறிக்கை, அந்த அறிக்கை சொல்றாங்க. அதுல வந்துட்டு 5 ரூபாய் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த 5 ரூபாயில எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, அது வந்துட்டு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஜென்ரேட் ஆகுது, ஒரு பணிமனைக்கு எவ்வளவு ஜென்ரேட் ஆகுது. அதுவே தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டு இது பண்ணும் போது எவ்வளவு பணிமனை வந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க, ஸோ இதனால அரசுக்கு எவ்வளவு வருவாய் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி முடிக்கலாம். இதுதான் ஒரு திட்டத்தை மேம்படுத்துறதுக்கு நாம வந்துட்டு சொல்ல போற திட்ட அறிக்கை அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம உடைச்சு ஒரு 5 to 6 பாயிண்ட் எடுத்தீங்கன்னாவே எழுதுனீங்கன்னாவே போதும். சரிங்களா? ஸோ மேக்சிமம் திட்ட மதிப்பீட்டு அறிக்கையை வந்துட்டு யாரும் எடுக்காதீங்க, என்னோட அட்வைஸ். ஏன்னா அதுக்கு மார்க் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால மேக்சிமம் ப்ரொபோசல் போயிருங்க, அது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? கருத்துரு வந்துட்டு போயிருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கருத்துரு. அதுக்கப்புறம் அறிக்கை எழுதும் திறன் போங்க, அதுக்கப்புறம் திட்ட மதிப்பீட்டு அறிக்கை போங்க. ஸோ இதுதான் உங்களோட ஆர்டரா இருக்கணும். இல்லை எனக்கு திட்ட மதிப்பீட்டு அறிக்கை வரும் அப்படின்னீங்கன்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? செலவினம், அப்புறம் வந்து மீள் செலவினம், மீளா செலவினம் அப்படின்னு ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது தமிழ்ல யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துட்டா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர வேற திருத்துறவங்க நீங்க என்ன இது பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அதனால திட்ட மதிப்பீட்டு அறிக்கையை வந்துட்டு எப்பயுமே கடைசியா வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபினான்ஷியல் டேர்ம் எல்லாம் நான் சொன்னேன் தெரியுங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியல் டேர்ம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதெல்லாம் திட்ட மதிப்பீட்டு அறிக்கை எழுதுறப்ப கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் எழுதிக்கிங்க. அட்வான்ஸ் அப்படின்னா முன்பணம், அதே மாதிரி அட்வான்ஸ் அப்படின்னா முன்பணம், அதாவது திட்ட மதிப்பீட்டு அறிக்கைக்கு மட்டும் நான் சொல்றேன் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ். அதே மாதிரி வந்துட்டு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்படின்னா ஆண்டு பொதுக்கூட்டம், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்னா ஆண்டு பொதுக்கூட்டம். அசட் அக்கௌண்ட் சொத்து கணக்கு, அசட் அக்கௌண்ட் சொத்து கணக்கு. அப்ரிசியேஷன் மதிப்புயர்வு. சரிங்களா? பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா வந்துட்டு இருப்பு நிலை குறிப்பு, பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா இருப்பு நிலை குறிப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிராண்ட் அப்படின்னா வந்துட்டு முத்திரை பெயர். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் அப்படின்னா மூலதனம். அப்ரிசியேஷன் சார், ரிப்பீட் பண்ணுங்க. அப்ரிசியேஷன்னா மதிப்புயர்வு. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் அப்படின்னா மூலதனம், கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னா மூலதன காப்பு, கேஷ் டிரான்சாக்ஷன்னா ரொக்க நடவடிக்கை, கேஷ் டிரான்சாக்ஷன்னா ரொக்க நடவடிக்கை. கரண்ட் அசட் அப்படின்னா நடப்பு சொத்து, கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா நடப்பு கணக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னா நிலை மூலதனம், ஃபிக்ஸ்டு அசட் அப்படின்னா நிலையான சொத்து. ஃபைனல் அக்கௌண்ட் தெரியும், இறுதி கணக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஜெனரல் லெட்ஜர் அப்படின்னா பொது பேரேடு, லெட்ஜர் அப்படின்னாவே பேரேடு, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா அரசு நிறுவனம் இல்லாட்டி நிறுமம். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்சிமம் இது மாதிரி சில வார்த்தைகள் வந்துட்டு உங்களோட ஆட்சி சொல் அகராதியில் இருக்கும். ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்துட்டு இந்த திட்ட மதிப்பீட்டு அறிக்கை எழுத முடியும். அதே மாதிரி நெட் அசெட் வேல்யூ நிகர சொத்து மதிப்பு. நெட் அசெட் வேல்யூ நிகர சொத்து மதிப்பு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு திட்ட மதிப்பீட்டு அறிக்கையில வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணணும் சில இதெல்லாம். ஓகேவா? ஸோ பப்ளிக் டெபாசிட் பொது வைப்பு. பப்ளிக் டெபாசிட் அப்படின்னா பொது வைப்பு. ஓகேவா? ப்ராமிசரி நோட் அப்படின்னா கடன் வாக்குறுதி. ப்ராமிசரி நோட் அப்படின்னா கடன் வாக்குறுதி. ரெசிப்ட் அப்படின்னா பற்று சீட்டு. அதே மாதிரி ட்ரெஷரி பில் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா கருவூல உறுதிச்சீட்டு. ட்ரெஷரி பில் அப்படிங்கிறது கருவூல உறுதிச்சீட்டு. அதே மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருப்பு நிலை சோதனை. ஓகேவா? ஷேர் கேபிட்டல்ங்கிறது பங்கு மூலதனம். ஷேர்னா பங்கு. சரிங்களா? ஸோ பர்ச்சேஸ் புக் அப்படிங்கிறது கொள்முதல் ஏடு. பர்ச்சேஸ் புக் அப்படிங்கிறது கொள்முதல் ஏடு. சரிங்களா? ஸோ இது மாதிரி சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் நீங்க வந்துட்டு திட்ட மதிப்பீட்டு அறிக்கையில கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்தா மட்டும்தான் வந்துட்டு உங்களோட திட்ட மதிப்பீட்டு அறிக்கை வந்துட்டு நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு குரூப்ல வந்துட்டு ஒரு ஜியோ ஒன்று அனுப்பிச்சு விட்டுருப்பேன். ஸோ எல்லாத்துக்கும் போட சொல்லி ஒரு 1 வீக்ல சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஜியோஸ் பாருங்க. அது இல்லாம வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஜிஓ அப்படின்னே ஒரு இது இருக்கும். ஜிஓஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். tn.gov.in. அதை கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னொன்னு முக்கியமான இது, டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் படிச்சு வைங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்ல என்னங்கிறதையும் தெளிவா படிச்சுக்குங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஸோ இருக்கிற என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு, அதுக்கு தமிழ்ல என்ன இங்கிலீஷ்ல என்ன, அது ரெண்டையும் தெளிவா படிச்சிருக்கணும். ஸோ லெட்டர் எழுதுறப்ப ஏன்னா நீங்க என்ன யாருக்கு என்ன அட்ரஸ் பண்ண போறீங்கிறது ரொம்ப தெளிவா தெரியணும். ஸோ அதனால ஸோ இங்கிலீஷ்ல இப்போ வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு எரிசக்தி துறை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா போன டைம் வந்துட்டு எனர்ஜி அதுக்கு வந்துட்டு என்ன தமிழ் இதுன்னு கேட்டிருந்தாங்க. சில பேர் ஆற்றல் எழுதுனாங்க, சில பேர் வந்துட்டு எரிசக்தி எழுதுனாங்க. ஒருவேளை இதை படிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க அதை கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அதுக்கு தமிழ்ல என்ன அப்படிங்கிறது முக்கியம். அதாவது மருத்துவம் மற்றும் மக்கள் வாழ்வுத்துறை, நல்வாழ்வுத்துறை அப்படிங்கிற. சார் ஒன் டவுட் சார். சார் சார் அந்த மீனிங் கேட்கறது ஒன்லி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா என்ன வேர்டிங் இருக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அந்த பேசிஸ்ல எழுதணுமா சார், இல்ல ஜென்ரலா யோசிக்க கூடாதா சார்? புரியல என்ன சொல்றீங்கன்னு. இல்ல சார், இப்ப நீங்க எனர்ஜினா ஆற்றல் தான் சார் பொதுவா எல்லாரும் எழுதுவாங்க. பட் வந்து இப்ப எனர்ஜினா எரிசக்திங்களா சார்? இப்ப எது சார் எரிசக்தி தான் இல்ல, இது கரெக்டா? ரெண்டுத்துக்குமே இல்ல ஆற்றலும் கரெக்ட் தான். ஆற்றலும் கரெக்ட் தான். இதுல நான் என்ன சொல்றேன்னா, சில பேர்த்துக்கு ஆற்றல் அது தெரியாம இருக்கும். ஸோ எரிசக்தி இல்லைன்னா அதையும் யூஸ் பண்ணலாம்ல, அதனால. ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஸோ அது மாதிரி நீங்க வந்துட்டு எழுதிக்கலாம். இன்கேஸ் அதாவது
எனர்ஜினா ஆற்றல் தான் கரெக்டான மீனிங். உங்களுக்கு வந்துட்டு அது ஆற்றல்ங்கிற அந்த சைன் ஞாபகம் வரல அப்படின்னா நீங்க எரிசக்தின்னு எழுதிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஹாஃப் மார்க் ஆச்சு கிடைக்கும்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே ஓகே. ம். ஸோ அது மாதிரி கண்டிப்பா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன தமிழாக்கம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங்ல கண்டிப்பா இது இது வேணும். யாரும் வந்துட்டு இது இதுதானே போய்க்கலாம்னு நினைச்சிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அதுக்கு என்ன தமிழாக்கம் அது ரொம்ப முக்கியம். அதை எழுதி வைங்க. அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நீங்க எழுதும் போதே தெரிஞ்சிடும் நம்ம எந்த லெட்டருக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு. இப்ப டக்குன்னு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இதை வந்துட்டு டக்குன்னு இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்படின்ட்டா நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறம் அப்படின்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் வந்துட்டு அடுத்தது உங்களால லெட்டரை ஃபாஸ்டா எழுத முடியும். இல்லாட்டி வந்துட்டு அதுக்கே உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால எல்லா என்ன இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு என்னென்ன இதை முன்னாடியே பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி வச்சிடணும். எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழுக்கு என்ன இங்கிலீஷ்க்கு என்ன இதுதான் சப்ஜெக்ட் இதுதான் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த பாடி ஆஃப் த லெட்டருக்கு கண்டிப்பா உங்களுக்கு 10 மார்க்ல உங்களுக்கு 5 மார்க் தான் ஒதுக்கியிருப்பான். 5 மார்க் கூட ஒதுக்கியிருக்க மாட்டான். 3 to 4 மார்க் தான் இருக்கும். அந்த பாடி ஆஃப் த லெட்டர் 3 to 4 மார்க்குக்கு நீங்க என்ன எழுதுறீங்க அந்த 3 to 4 மார்க் வாங்குறீங்க என்ன அதுலதான் வந்துட்டு உங்களோட இதே இருக்கும். உங்களோட எட்ஜே இருக்கும். அதனால எதா இருந்தாலும் ரொம்ப தெளிவா எழுதுங்க. தெளிவா இது பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி கொஸ்டின் செலக்ட் பண்றதும் கருத்து இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு கருத்துரு போயிருங்க. திட்ட மதிப்பீட்டு அறிக்கை எழுதாதீங்க. ஏதாச்சும் ஒரு ஜீரோவோ ஏதாச்சும் ஒரு இதுவோ கோடிக்கு லட்சமோ ஏதாச்சும் ஒண்ணு தப்பு பண்ணிட்டீங்க எழுதுறப்ப வந்துட்டு ஒரு ஜீரோ விட்டுட்டு அப்படியே கோடின்னு எழுதிட்டு கவுண்ட் பண்ணும் போது வந்துட்டு வெறும் லட்சம்னு மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அதுலயே வந்துட்டு உங்களோட இது மார்க் போயிடும். அதனால மேக்சிமம் டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்றதை தவிர்த்துட்டு நான் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல என்ன லெட்டர் ரைட்டிங் கேட்குறாங்களோ அதை எழுதுங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம திட்ட மதிப்பீட்டு அறிக்கை பார்த்துட்டோம், கருத்துரு பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு திட்ட மதிப்பீட்டு அறிக்கைக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு நான் ஈவினிங் வந்துட்டு போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த மகளிர் இதை வச்சு உங்களுக்கு நான் உங்களுக்கு இதை போஸ்ட் பண்ணி இது பண்றேன். சரிங்களா? அடுத்தது அறிக்கை எழுதும் திறன் மட்டும் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு எப்படி எழுதுறேன்னு சொல்றேன். சரிங்களா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? சார் இந்த ப்ரொபோசலுக்கு ஏதாவது பிராக்டிஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க சார். ஏதாவது சரி, ஓகே. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. எதுவுமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த ஜியோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஜியோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு tn.gov.inல. அதுல முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்எம் ஒரே நிமிஷம். ஸோ ஹெச்ஆர்எம், ஃபினான்ஸு, பப்ளிக்கு, ஹோம் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டோட இது எடுத்துக்கோங்க, ஜியோஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜியோஸை சும்மா வச்சு படிங்க. ஓகேங்களா? படிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன இது பண்றாங்கிற ஒரு இது கிடைக்கும். ஸோ ஒரு 10 டைமாச்சும் ரீட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ஜியோ எடுத்துக்கங்க, ஏதாச்சும் ஒரு லெட்டர் எடுத்துக்கங்க, தமிழ்ல எடுத்துக்கங்க, இங்கிலீஷ்ல எடுத்துக்கங்க, ரீட் பண்ணுங்க. ஸோ ரீட் பண்ண இந்த வேர்டு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான், இந்த வேர்டு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாவே உங்களுக்கு அந்த பாடி ஆஃப் த லெட்டர் எழுதுறது ரொம்ப ஈஸியா வந்துடும். அதனால தயவு செய்து இந்த 4 டிபார்ட்மெண்ட் நல்ல முக்கியமான டிபார்ட்மெண்ட். அதனால இந்த 4 டிபார்ட்மெண்ட் தவிர ஹோம், பப்ளிக், ஃபினான்ஸ், ஹெச்ஆர்எம். சரிங்களா? ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டோட இதை எடுத்து நீங்க பாருங்க.
என்ன ஜிஓ இப்படி இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வெறும் பாடி ஆஃப் த லெட்டர் மட்டும் எடுங்க. ஜிஓ ஜிஓவை பற்றி போகாதீங்க. பாடி ஆஃப் த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் எடுத்து பாருங்க. ஸோ அதை எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ரீட் பண்ணுங்க. ஒரு 10 ஜிஓ வச்சு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்த்து ரீட் பண்ணுங்க. ஸோ ரீட் பண்ணும்போது உங்களுக்கான டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கான இது கிடைக்கும். சரிங்களா? எழுத்து கோர்வே எழுதுறதுக்கான இது கிடைக்கும். ஸோ அதனால எங்கேயும் சோர்ஸ் தேடாதீங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லயே அவங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட ஜிஓஸே இருக்கு. அந்த ஜிஓஸ்ல இந்த 4 டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துட்டு ஒரு 4 இதை டவுன்லோட் பண்ணுங்க. அதுலயே வந்துட்டு தமிழ் வடிவம் இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் ஜிஓ எல்லாம் வரும். அதே மாதிரி தமிழ் வெர்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் ஜிஓ எல்லாம் வரும். ஸோ அதான் அந்த கோர்வையா எப்படி எழுதுறது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க அதுல படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். சார் எனக்கு கோர்வையாவே வரல சார் அப்படின்னு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை படிங்க. அதுல பாருங்க எப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்க. ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஃபார்ம் பண்ணீங்க. என்ன கேட்டாலும் இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள இதை அடக்க முடியுமான்னு பாருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இதை அடக்கிட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு இதுதான். சரிங்களா? ஸோ சார் அவ்வளவுதான், சிம்பிள். சாம்பிள் ஏதாவது லெட்டர் ஏதாவது சாம்பிள் அந்த மாதிரி அதான் நான் சொன்னேனே உங்களுக்கு, நாளைக்கு இந்த மகளிர் இதை வந்துட்டு உங்களுக்கு சாம்பிளா வந்துட்டு நாளைக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்பதான் சார், ஒரு சொன்னேன். சின்ன ஒரு time. டவுட் சார். லாஸ்டா சொன்னீங்க ஆ, இந்த ஜீவோல படிக்கப்பட்டது, அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியல. அது எதுக்காக ரெண்டும் ஒண்ணுதான். அது ரெண்டும் ஒண்ணுதான். ரீடு இவ்வளவுதான். அது அவர் ரொம்ப படின்னு எழுதுனா படிக்கப்பட்டது எழுதுனா ஒண்ணுதானா சார்? எழுதலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆ, சார் இல்ல சார் ப்ரொபோசலுக்கு ஏதாவது மாடல் கேக்குறேன் சார். இல்ல அதுதான் நான் சொன்னேனே. இப்ப ப்ரொபோசலுக்கு திட்டம் இன்னைக்கு என்ன நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தனோ அது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு அந்த பாடி ஆஃப் த லெட்டருக்கு மட்டும் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்களா? உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்களா? ஸோ அது எப்படி திட்ட மதிப்பீட்டு அறிக்கை எழுதுறது, கருத்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கான இது உங்களுக்கு இந்த டாபிக்லயே நான் இது பண்றேன். சரிங்களா? ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு இது போடுறேன். ஸோ அந்த இதை பேஸா வச்சுக்கோங்க. அந்த பேஸா வச்சுட்டு நீங்க வேற எதுக்காச்சும் நீங்களே வேற ஏதாச்சும் ஒரு இதை ஸ்கீம் இது பண்ணி நீங்க எடுங்க, எழுதி பாருங்க. ஸோ எனக்கு எழுத்து கோர்வையா வரல, எனக்கு இதா வரல அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த ஜிஓ எனக்கு எனக்கு சரியான வார்த்தை கிடைக்கல அப்படின்னாலும் இந்த ஜிஓவையும் இந்த இதையும் படிங்க. படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எழுத்து கோர்வையாகவும் வார்த்தையும் வந்துட்டு சில வார்த்தைகள் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? நீங்க வெறும் ஆட்சி சொல் அகராதியை வச்சு மட்டும் படிக்காதீங்க. அது வந்துட்டு என்ன சொல்றதுன்னா அது எப்படி யூஸ் பண்ணுங்கிற இது தெரியாம போயிடும். ஸோ இந்த ஜிஓவை எடுத்து படிக்கிறப்ப நீங்க ஜிஓ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னாவே ஓகே அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு வருவீங்க. சரிங்களா? அதுக்காக தான் எழுத்து கோர்வையா இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? 2 days ஒன்ஸ் நீங்க கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும் சார். 2 days ஒன்ஸ் நான் ட்ரை பண்றேன், முடிஞ்ச வரை ட்ரை பண்றேன். சரிங்களா? ஆமா சார், ஏன்னா இன்னும் 1 month தான் சார் இருக்கு, அடுத்து ஓடிடும் சார். நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு சொன்னது லெட்டர் ரைட்டிங் தான் சொன்னாங்க. ஸோ நான் லெட்டர் ரைட்டிங் முடிச்சா என்னோடது ஓவர். சரிங்களா? சரி சார், ஜென்ரலா முடிஞ்சா சொல்லுங்க சார். சரி, ஓகே, நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ நான் லெட்டர் ரைட்டிங் எடுக்கும் போதே நான் கிராமரும் சேர்த்து தான் எடுப்பேன். சந்திப்பில் எடுத்தேன், எல்லாமே எடுப்பேன். சரிங்களா? என்னால முடிஞ்ச வரையும் நான் கவர் பண்ணிடுவேன். சரிங்களா? சார் ஓகே சார், ஒரு டவுட் சார். ம் சார், இப்போ கொஷின்ல வந்து பொதுவாக கொஷின் இப்போ கருத்துரு அமைக்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சார். ம் அந்த கொஷின் வந்து ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட்டோட என்ன டிபார்ட்மெண்ட்டோ மென்ஷன் பண்ணாமல் பொதுவாக கொடுக்கும்போது ஃப்ரம் டு அட்ரஸ் எப்படி சார் மென்ஷன் பண்ணது நம்ம? இல்ல, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே. அதாவது ப்ரொபோசல் வந்துட்டு லோயர் அத்தாரிட்டிலேருந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு தான் போகும். ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டென்ட்ல நான் இப்போ சொன்னது மகளிர் விடியல் பயணம் வந்துட்டு ரூபாய் 5 ரூபாய் வந்துட்டு நிர்ணயிக்கலாம் இலவச பயணத்துக்கு அப்படின்னாவே இதை யார் ஃபிக்ஸ் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபினான்ஷியல் மேட்டரை யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஹெச்ஓடி பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்க அட்ரஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி
இந்த இதை யார் பண்ணுவா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் பண்ண மாட்டாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி பண்ணுவாங்க. ஓகே சார். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எழுதுறாங்க அப்படிங்கிறத நீங்களா கொண்டு வந்துடணும். அங்க நீங்க வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸோட எஸ்சிடிசியோட ஜெனரல் மேனேஜரோ இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜரோ எழுதக்கூடாது, சரிங்களா? ஓகே சார். ஸோ அந்த ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இதுக்கு எடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கொண்டு வந்துடணும். இப்போ அந்த கொஷின் நம்ம பார்க்கும்போது அதில் யாருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்ல சார்? நாம தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அதை. ஓகே சார். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். நம்ம ஓகே. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க வந்துட்டு இதுதான் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார். தேங்க்யூ சார். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா சார்? இப்போ அதில் கொடுக்குற ரெஃபரன்ஸ் எப்படிங்க சார் நம்ம போடுறது? இப்போ அதை ஏதாவது